பொதுவாக அப்பா பையனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு இல்லையா? ஆனால் ஒரு மகன் தன் கையாலேயே அப்பாவை பூஜித்த ஒரு கோவில் எதுன்னு தெரியுமா? அதுதான் நம்ம திருச்சி குமாரவயலூர் முருகன் கோவில். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாரியார் சுவாமிகள் கொண்டாடின வயலூர் முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற சக்தி தீர்த்தம்ங்கிற குளத்தை முருகப்பெருமானே தன்னோட வேலால் குத்தி உண்டாக்கினாராம். அந்த தண்ணியை வச்சு தான் தன் அப்பாவான சிவபெருமானை இங்கே பூஜிச்சிருக்காரு. அதே மாதிரி முன்னொரு காலத்தில் ஒரு சோழ ராஜா தாகத்துக்கு கரும்பை ஒடிக்கும் போது அதில் ரத்தம் வந்துச்சான். உடனே அந்த இடத்த தோண்டி பார்த்தா சிவலிங்கம் இருந்துச்சு. அப்படி உருவான வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இது. அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா, அவரை வயலூருக்கு வா அப்படின்னு முருகன் கூப்பிட்ட இடம் இதுதான். இங்கே முருகனை காணாமல் அருணகிரிநாதர் தவிச்சப்போ விநாயகர் தான் முருகனை அவருக்கு காட்டி கொடுத்தார். அதனால் இங்கே இருக்கிற விநாயகருக்கு பொய்யா கணபதின்னு பேர். உடனே முருகன் தன் வேலால் அருணகிரிநாதர் நாக்கில் ஓம்னு எழுதி திருப்புகள் பாட வச்சார். அதனால் படிப்பு கலைத்துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வர வேண்டிய இடம் இது. அடுத்து இங்கே இன்னொரு அதிசயம் இருக்குது. வழக்கமாக நடராஜர் ஒரு காலை தூக்கி ஆடுவார். ஆனால் இங்கே மட்டும்தான் 2 காலையும் ஊன்றி ஜடை முடியாமல் சதுர தாண்டவ நடராஜராக காட்சி தராரு. இது ரொம்பவே அபூர்வம். அதே போல் வாரியார் சுவாமிகள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின கோவில் இதுதான். 50 பைசா காணிக்கையில் ஆரம்பித்து முருகனே அவர் கனவுல வந்து கோபுரம் கட்டச் சொன்ன அற்புதம் நடந்ததும் இங்கே தான். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இங்கே முருகன் வள்ளி தெய்வானையோட கல்யாண கோலத்தில் இருக்காரு. அதனால் செவ்வாய் தோஷம் கல்யாண தடை இருக்கிறவங்க இங்கே வந்து கும்பிட்டா சட்டுன்னு கல்யாணம் கைகூடும். கோவில் திருச்சியில் இருக்குது. காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 3 மணி 30 நிமிடத்திலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள். நன்றி.